சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூப்பரா இருக்கா? உரைப்பு கரெக்டாக இருக்கா? சிக்கன் சாஃப்டாக வந்திருக்கா பாரு. சூப்பராக்கா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி தாட் ஃபார் த டே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த நோய்களும் வராது. நிறைய நேரங்களில் தேவையில்லாத காரியங்களுக்கு வருத்தப்பட்டு நம்ம உடம்பை நம்ம வருத்திக்கிறோம். அதனால் நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்படாமல் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக இருந்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல மருந்து. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி தான். நம்ம ஏற்கனவே நிறைய சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல வாசத்தோட கொஞ்சம் காரம் கம்மியாக நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு காரம் ரொம்பவும் கம்மியாக இருக்காது. பேசிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியில் வத்தல் பொடியும் சேர்ப்போம், பச்சை மிளகாவும் சேர்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி ஒரு 5 கிலோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு காரம் கம்மியாக பண்ணணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காரம் கரெக்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அங்கங்கே நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 1 கிலோ பண்ணணுன்னாலும் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறதையும் நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். எதுவும் டவுட்டுனா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போது நம்ம 5 கிலோ பிரியாணிக்கு 1 லிட்டர் எண்ணெய். நான் இன்றைக்கி சேர்க்குறது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ரைஸ்பிரான் ஆயில் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், எதனாலும் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 ml, 5 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய். எண்ணெய் சூடானோடனே நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். பட்டை 1 இன்ச் சைஸில் உள்ள பட்டை ஒரு 7-8, ஒரு மராட்டி முக்கு ஒரு 3, கிராம்பு ஒரு 15, ஸ்டார் அனீஸ் ஒரு 7, ஒரு 10 ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம். இந்த ஸ்பைசஸ் நம்ம நிறைய அரைப்போம். முழுசாக சேர்க்குறது இவ்வளோ தான். ஸ்பைசஸ் போட்டுட்டு நம்ம முதல்ல புதினா சேர்த்துடலாம். ஒரு 2 கைக்கொத்து புதினா. புதினா முதல்ல சேர்க்கும்போது புதினாவோட வாசம் நல்லாயிருக்கும். புதினா இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு வந்துச்சுன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 கிலோ வெங்காயம். 1 கிலோவுக்கு 400 கிராம், 5 கிலோவுக்கு 2 கிலோ. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு சேர்த்துடலாம். 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூடு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம். இது இப்போ சேர்த்துடலாம். 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூடு நம்ம எப்பவுமே சேர்ப்போம். நிறைய மெத்தடில் 50 கிராம் சேர்ப்பாங்க. ஆனால் 100 கிராம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணுற மெத்தடுக்கு. இஞ்சி பூடு நம்ம போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு சேர்த்த உடனே கீழே அடி பிடிக்கிறது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூடு எல்லாத்தையும் நம்ம சைடில் நல்லா நவுட்டி விட்டுட்டு நடுவில் லைட்டாக அடி பிடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல அப்படி தக்காளியை சேர்த்துட்டோன்னா அந்த அடி பிடிச்சதும் சீக்கிரம் போயிடும், தக்காளியும் ஈஸியாக வதங்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இந்த தக்காளியை இந்த இடத்துல போட்டு விட்ருவோம். இப்போ ஒரு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல ஹீட்டு தக்காளிக்கு ஈஸியாக அது மசிஞ்சிடும். இது அப்படியே விட்டுறலாம், கிண்ட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் தக்காளி எப்படி வதங்கியிருக்குன்னு. பார்த்திங்களா, கீழே அடி பிடிச்சதுலாம் தானாக போயிடும்.
லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. இன்னும் தக்காளி வதங்கலை, இன்னும் வதங்கணும். அதனால் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் விடும் தக்காளியை. இப்போதைக்கு நல்லா வதங்கியிருக்கும், நம்ம கிண்டி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, இவ்வளோ மசிஞ்சுனா போதும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா. முதல்ல வத்தப்பொடி 1 கிலோவுக்கு 10 கிராம் போடணும். அப்போது 5 கிலோவுக்கு 50 கிராம். 50 கிராம் வத்தப்பொடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடுறேன். 5-6 டீஸ்பூன் வரும். மல்லிப்பொடியும் அதே மாதிரி 50 கிராம். ஒரு 6 பெரிய டீஸ்பூனுக்கு ஒரு 6 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக 50 கிராம் வரும். மஞ்சப்பொடி ஒரு 2 டீஸ்பூன். இந்த டைமில் ரைஸையும் ஊற வச்சுருங்க. 5 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருவோம். இப்போ இது கூடவே கரம் மசாலா. இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிரியாணிக்கு 15 கிராம்பு, 15 ஏலக்காய், பட்டை, 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை, ஒரு 4 பட்டை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கு. இதை வந்து இதில் போட்டுடலாம். நான் இப்போ இதில் வந்து பாதி இது போட போகிறேன், மீதி பாதி வந்து சிக்கன் சேர்க்கும்போது நம்ம போட்டுக்கலாம். புதினா ஒரு கைக்கொத்து புதினா இப்போவும் சேர்த்துடலாம். நம்ம முதலையும் சேர்த்துருந்தோம், இப்போ ஒரு கைக்கொத்து புதினா. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்லியெல்லாம் சேர்க்கணும். மல்லியெல்லாம் அப்புறம் சேர்ப்போம். புதினா மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிட்டோம். இப்போ மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை 3 கைக்கொத்து மல்லி இலை. ஆனால் இப்போ சேர்க்க போகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு 10 கை வரும். சரிங்க ஆண்டினா, எடுத்து போடு. உங்கள் கை பெரிய கையாக இருக்குது, என்னோடய கை. அப்பா, போடுங்க ஃபாஸ்ட்டாக போடுங்க. ரைட், ஆண்டினாவும் சமையல் பண்ணிட்டான் இன்றைக்கி. ஒரு 3 கைக்கொத்து மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அருமையான கலரு, நல்ல வாசம். இஞ்சி பூடு, நம்ம போட்ட கரம் மசாலா எல்லாம் சூப்பரான வாசத்தில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நம்ம ரொம்ப சேர்க்கலை, ஏன்னா தக்காளியும் நம்ம நிறைய சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு 200 ml தயிர் மட்டும் இப்போ சேர்க்குறோம். நிறைய பேர் வந்து 1 கிலோ பிரியாணிக்கே 200 ml சேர்ப்பாங்க. நம்ம வந்து டோட்டலாகவே 200 ml தான் சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு பிரியாணிக்கு தேவையான புளிப்பு வந்து தக்காளி நம்ம நிறைய சேர்த்துக்கிறதுனால தக்காளியிலேருந்து வந்துடும். நம்ம இதுவரை உப்பு சேர்க்கவே இல்லை, உப்பு சேர்த்துக்கலாம். 5 கிலோ பிரியாணிக்கும் போது இந்த மாதிரி 2 கை ஃபுல்லாக உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பளவு உங்களுக்கு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 30 to 35 கிராம். முதல்ல 30 கிராம் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில உப்பு காட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போடணும். அதில் கிராம் கணக்குனா 1 கிலோவுக்கு 35 கிராம், 30 to 35 கிராம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 1.25 லிட்டர். அதாவது நம்ம ஹை குவான்டிட்டி பண்ணும்போது சொல்கிறேன். 1 கிலோ மட்டும் பண்ணுனா தண்ணி குவான்டிட்டி கூட வரும். ஹை குவான்டிட்டி பண்ணும்போது தண்ணி லெவல் கம்மியாகும். 5 கிலோ நம்ம பண்ணுறதுனால மொத்தமாக ஒரு 6-6.5 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். ஆண்டினா தான் தண்ணி ஊற்றுறா. சரி, இப்போது இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை எல்லாம் போகும். பிரியாணி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தோடைய ஃப்ளேவரும் கரெக்டாக வரும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி விட்டு கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதி வரும். அதனால் மூடி வச்சுருவோம். பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மூடி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு எடுத்தால் தான் இந்த ஆவி வந்து நம்ம கையில் அடிக்காது, இல்லைன்னா ஆவி அடிச்சிடும்.
நல்லா கொதிச்சு சூப்பர் வாசம், பிரியாணியோட வாசம் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம உப்பு உரைப்பு மட்டும் எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்த்துருவோம். சிக்கன் போட வேண்டியதான். சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரைஸை போட்டு தம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் கல் உப்பு இப்போ சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மீதி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சிக்கன் போட்டுற வேண்டியதான். இந்த டைமில் இந்த கரம் மசாலா சேர்க்கும்போது இதோட வாசம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சிக்கனை கழுவி வச்சுருக்குறோம். 6 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துருவோம். 6 கிலோ சிக்கன் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் சிக்கனை வந்து இதில் வேக விடக்கூடாது. சிக்கன் ஹார்ட் ஆயிரும். அதனால் ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக இப்போ டைம் போட்டோன்னே கணக்கு பார்த்துக்கோங்க. 4 நிமிஷம் மட்டும்தான் இதில் வந்து சிக்கன் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுடணும். அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணியில். இல்லைனா சிக்கன் வந்து ஹார்டாயிரும். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா சிக்கன் வந்து ஹார்டாயிரும் ஃபஸ்ட்டே. 4 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். நாலு நிமிஷமாக சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திறக்கணும் எப்பவும் போல். நல்ல ஒரு வாசம், சூப்பரான வாசம், பிரியாணி வாசம் வந்துடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 40 to 50% தான் இதில் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த தம்மில் தான் வேகணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். உரைப்பு கரெக்டாக இருக்குது, புளிப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முதலே வந்து கரெக்டாக அளந்து எடுக்கலை. அதனால் இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இவ்வளோ உப்பு தேவைப்படும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷத்தில் தண்ணி டக்குன்னு வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். சிக்கன் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 40% தான் வெந்திருக்கும். ஆனால் நம்ம தம்மில் தான் வேகும்போது சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் வந்து எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போவும் நல்லா கீழே விட்டு கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த டைமில் ரொம்ப இல்லை, இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட வந்து இந்த செடி இருக்கிறதுனால நான் அப்பப்போ பறித்து சேர்த்துக்கிடுவேன். ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த இடத்துல சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து லெவல் ஆக போகுது. இந்த டைமில் ஒரு 2 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது ஒரு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு இந்த புளிப்போட ரிச்னஸ் இருக்கும். அதே மாதிரி ரைஸும் உதிரியாக வர்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் நம்ம சேர்த்துடலாம். நெய் ஒரு 1/4 லிட்டர் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 கிலோவுக்கு 1/4 லிட்டர் நெய். அவ்வளோதான், தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். நெய்யை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடமும் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் தண்ணியும் லெவலாக இருக்குது. இதுதான் சரியான ஸ்டேஜ் நம்ம தம் போடுறதுக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் உடஞ்சிருமேன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா சிக்கன் வந்து இப்போ ஒரு 60-70% தான் வெந்திருக்கும், உடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லெவல் பண்ணி விட்ருங்க. மூடிடுவோம். இப்போது சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இது திறக்கக்கூடாது, அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையாக தம்மாயிருக்கு.
சூப்பராக தம்மா இருக்குது. மேலே உள்ள ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும். நம்ம தம்மை உடைக்கும் போது கரெக்டாகிடும். அதனால் தம் உடைப்போம். இப்போது கீழேருந்து எடுத்து அருமையாக வந்திருக்கு. பிரியாணியோட வாசம் கம கமன்னு இருக்குது. தம்மை கேர்ஃபுல்லாக எல்லா சைட்லேருந்து நம்ம உடச்சி விடுறது நல்லது. இதை பார்க்கும்போது அப்படியே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பர் வாசம், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதான் மெயின் நம்மளுக்கு பிரியாணிக்கு. குலையக்கூடாது, குலையாமல் ரைஸ் வேகாமலும் இருக்கக்கூடாது. நல்லா உதிரியாக ரைஸ் நல்லா வெந்து அருமையாக வந்திருக்கு. இப்போது இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஆண்டனா பசிக்குதா, சாப்பிடலாமா? என்ன பிடிக்கும்? எனக்கு நீங்க பண்ற சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலாமா? இந்தாங்க பிரியாணி. பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி 2 சிக்கன் பீஸு, தயிர் பச்சடி எல்லாம் வச்சுருக்கேன். டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? உரைப்பு கரெக்டாக இருக்கா? சிக்கன் சாஃப்டாக வந்திருக்கா பாரு. சூப்பராக்கா? ஓகே, அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறியா? சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.